இதான் நீதி. நீதியில் எந்த பகுதி வருது? இந்த பகுதி வருது. அடுத்து தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். அப்போ இந்த மனித சட்டத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் தான் பாவிகள் என்று இந்த உலகம் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், என்ன நம்புகிறார்கள் என்றால், தீர்ப்பு நாளில் கடவுள் இவர்களுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுப்பதன் அடையாளமாக இவர்களெல்லாம் தண்டிப்பார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு தண்டிக்க போகிறதில்லை. ஏன்னா உண்மையான தண்டனைக்குரியவன் சாத்தான். அவன் தான் எல்லாத்தையும் ஏமாத்தினான். ஆனால் தண்டிக்க இருப்பது சாத்தானை. இப்போ நமக்கு என்ன? உறவு கொடுக்க இருக்கிறார். அதனால தான் நீதி பற்றிய கருத்து தவறானதுன்னா, நீதி அவங்களுக்கு நீதினா என்னன்னா, பாவம் செஞ்சவனா தண்டிக்கிறது தான் நீதி. நமக்கு நீதி என்னன்னா, கேட்பவர்களுக்கு உறவு கொடுப்பார் ஒரு நீதி. இன்னொரு நீதி, கடவுள் சைடில் உள்ள நீதி என்னன்னா, தன் மகனை நேசிப்பவருக்கு அவர் உறவு கொடுக்கிறார். நம்ம சைடில் கேட்டு பெற வேண்டும், அவர் சைடில் மகனை நேசிக்க வேண்டும். அதுதான் பார்க்கிறார். உங்களுக்கு அந்த கதையை வாசிக்கிறேன். ஒரு கதை வடிவில் எதை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால், திராட்சை தோட்ட உவமையின் நீதி கதை. அதாவது மத்தேயு 20 1-16, அடுத்தது லூக்கா 10 30-37 எடுத்து கோர்த்து இந்த நீதி கதை, நீதியை விளக்கும் கதை, ஆங்கிலத்தில் அலகரின்னு சொல்லுவாங்க. அலகரி ஆஃப் த பேரபிள் ஆஃப் வின்யார்ட் அண்ட் த பேரபிள் ஆஃப் த குட் சமாரிட்டன் அப்படின்னு 2 இடத்த இருக்குது. இதில் என்னன்னா, திராட்சை உங்களுக்கெல்லாம் தெரியும், திராட்சை தோட்ட பணியாளர் ஓமையில் காலையில் ஒருத்தர் வேலையில் சேர்கிறார், மதியானம் ஒருத்தர் வேலையில் சேர்கிறார், மாலை நேரத்தில் ஒருத்தர் வேலையில் சேர்றார். எல்லோருக்கும் சமமாக சம்பளம் தருகிறார். அது எப்படி நீதி? அதுதான் அவர் நீதி. அதுதான் நாங்கள் சொல்கிறார். நீதி பற்றிய அவர்களோட கருத்து தவறானதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, உலகம் எப்படி பார்க்கிறதுனா, இந்த முதல்ல வேலை செய்தான் அல்லவா, அவன் பார்க்கும் பார்வையில் உலகம் பார்க்கிறது. எப்படி? 100 ரூபா நான் எனக்கு கொடுக்குறீங்க, அவன் 10 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வேலை செஞ்சு அவனுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு நீங்கள் 1000 ரூபாயில் கொடுக்கணும் அப்படின்னு வாதாடுவது ஒரு நீதி, உலகத்தார் பார்வையில் உள்ள நீதி. ஆனால் அவர் பார்வையில் உள்ள நீதி என்பது சுத்தமாக வேற. அதுதான் இதில் பார்ப்போம். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, அவனுக்கு உரிய தொகை என்பது 100 ரூபாய். அப்போ 900 ரூபாயை 900 ருபீஸை அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய தாராளத்தினால் கொடுக்குறார் என்ற வார்த்தை அங்கே பார்க்கணும். அது பொருள் என்னன்னா, கிஃப்ட்டு யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் விரும்புகிறவங்களுக்கு அதை கொடுப்பார். அவர் கொடுக்கும் உறவும் அப்படிப்பட்டது தான். அது சம்பளம் அல்ல, நாம் செய்யும் வேலைக்கு சம்பளம் அல்ல. ஏற்கனவே படித்து பார்த்தோம் லூக்கா 17:10 பார்த்தீங்கன்னா, நானோ பயனற்ற அடிமை, என் கடமையை தான் செய்தேன் என்று அங்கே வருவதை பார்த்திருக்கிறோம். அதனால் இங்கே யாரும் அவர்கிட்ட போய் எனக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன் காசு கொடுன்னு கேட்க முடியாது. நான் செஞ்சதெல்லாம் என்னுடைய கடமை. அதனால் அந்த 900 ரூபாய் என்பது அவருடைய தாராளம்னா, அவர் எவரை செலக்ட் பண்ணுறாரோ அவர் கொடுப்பாரு, நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதோடைய நீதி கதை அது எப்படி அது சரியாகும் என்பதுதான் இதில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், கதையாக சொல்கிறால் கவனிக்கலாம். ஒரு கிளாஸ் மாதிரியோ ஒரு இது மாதிரியோ வச்சா, ஒரு விளக்க உரை மாதிரியோ சொன்னால் அது புரிதல் கொஞ்சம் லேட் ஆகுது என்று நாங்கள் அனுபவப்பட்டதால் அதில் கதை மாதிரி வடித்து பொதுமக்களுக்காக தான் எழுதியிருக்கிறோம். இன்னும் நூலாகவோ ஒரு நாடகமாகவோ வெளிவரவில்லை. அதனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு ஊரில் செல்வந்தர், தந்தையாய் கடவுள் இடத்துல அதை போட்டிருக்கிறோம், செல்வந்தர் ஒருவர் இருந்தார்.